நண்பர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மறைவு இன்னும் அதிர்ச்சியிலிருந்து நாங்கள் மீளவில்லை. குறிப்பாக எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு இழப்பு, தமிழ் சமுதாயத்தினுடைய இழப்பு. தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன். காரணம், நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்த மக்களுக்கு முன்னேற்றம் இல்லை. இவர்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட அடக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் அரசியலில் ஒன்று சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்று 20 ஆண்டுகளாக சொல்லி வருகின்றார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். சமீபத்தில் கூட நானும் அவரும் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில கலந்த நேரத்தில் மருத்துவர் ஐயாவை பற்றியும் அவருடைய சிந்தனைகளை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் தெளிவாக அந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார். அதில் மட்டுமல்ல, பல தருணங்களில் இதுபோன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அவருடைய மறைவு, மீண்டும் சொல்கின்றேன், தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன். காரணம், ஒரு சில சமூக நீதியை வைத்து அரசியல் செய்து கொண்டு வாக்குகளை பெறுகின்றார்கள். ஆனால் உண்மையான சமூக நீதி, அடக்கப்பட்ட மக்கள், அவர்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும். கல்வியிலே, வேலைவாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே, இன்னும் சொல்ல போனால் ஆட்சி அதிகாரம் வேண்டும். அந்த வகையில் நிச்சயமாக அவருடைய கனவு இந்த அடித்தளத்தில் உள்ள மக்கள் ஆட்சி வர வேண்டும், அதன் மூலமாக வளர்ச்சி அடைய வேண்டும், தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைய செய்கின்ற ஒரு சூழல். பல முறை சொல்லியிருக்கின்றார், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயங்கள் 2 இருக்கிறது. ஒன்று பட்டியலின சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயங்களும் எண்ணிக்கையில் பார்த்தார்கள் என்றால் 40 விழுக்காடு இருக்கிறது. ஆனால் ஆட்சி அதிகாரமோ, வளர்ச்சியோ, கல்வியோ, வேலைவாய்ப்போ மிக தாழ்ந்து இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னுக்கு வர வேண்டும் என்று, உண்மையான சமூக நீதி பெற வேண்டும் என்று நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர் சொல்லியிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நிச்சயமாக மக்கள் மனதிலே ஆழமான ஒரு கருத்தாக இருக்கிறது. அதை நிலைநாட்டுகின்ற வகையிலே உண்மையான சமூக நீதிக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோம். அவருடைய கொடூரமான கொலை எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. இதற்கு முழு விசாரணை நடத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். இதற்கு யார் பின்னணியில் இருக்கின்றார்கள், யார் ஏவி விட்டார்கள், இதற்கு என்ன, யார் காரணம், இது போன்ற சம்பவங்கள் இதற்கு பிறகு நடக்கக்கூடாது. தமிழ்நாடு காவல்துறை இருக்கின்றார்கள், ஆனால் அவர் முழுமையான விசாரணை கொண்டு வருவார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவர்கள் மீது, தமிழ்நாடு காவல்துறை மீது எனக்கு மரியாதை இருக்கிறது. ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு எனக்கு நம்பிக்கை இல்லை. கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த சம்பவம் 67 பேர் மரணம் அடைந்தார்கள் கள்ளச்சாராயத்தினால். அதில் சிபிசிஐடி விசாரணை நடத்தி ஒன்றும் வரப்போவது கிடையாது. அதில் அரசியல் புள்ளிகளும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அதில் அந்த கள்ளச்சாராயம் விற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். அந்த முழுமையான உண்மை வெளிவர வேண்டும். அதேபோன்று இந்த சம்பவத்தில் முழுமையான உண்மைகள் வெளிவர வேண்டும். அதேபோன்று இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை வேரோடு அறுக்க வேண்டும். முதலமைச்சருக்கு கீழ் இருக்கிறது காவல்துறை. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால், கடந்த மாதம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை செய்யப்படுகிறார். ஒரு 7 நாட்களுக்கு முன்பு சேலத்திலே அதிமுக முக்கிய பிரமுகர் கொலை செய்யப்படுகிறார். நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார். நேற்று பாட்டாளி கட்சியினுடைய நிர்வாகி கடலூர் மாவட்டத்திலே வெட்டப்படுகிறார்கள். இது தொடர்ந்து அன்றாடம் நடக்கின்ற சம்பவங்கள். நாம் கடந்துவிட முடியாது. காரணம், இது முதலமைச்சர் கீழ் இயங்குகின்ற காவல்துறை. புதிதாக சென்னைக்கு ஒரு புதிய காவல்துறை ஆணையர், கமிஷனர் நியமனம் செய்திருக்கிறார் அருண். கொஞ்சம் நாள் கொடுக்கலாம். நிச்சயமாக அவர் உணர்வுபூர்வமாக அந்த வேலையை செய்ய வேண்டும். பொதுமக்கள் இன்று பீதியில் இருக்கின்றார்கள். அந்த பீதியை போக்க வேண்டும். மீண்டும் நான் சொல்கின்றேன், இந்த
இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். ஒழித்தால்தான் இது போன்ற மரணங்கள், கொடூரமான கொலைகள் நடக்காது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பயம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி யாராவது செய்தார்கள் என்றால் இன்னும் ஒரு 2 மாதத்தில் நீதிமன்றங்கள் அவர்களுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை கொடுத்தால்தான் அந்த பயம் இருக்கும். இல்லைன்னா ஏதோ கொலை பண்றாங்க, போறாங்க, 6 மாதத்துல வெளியில வராங்க, திருப்பி இந்த சம்பவம் நடக்கிறது. கொலை செஞ்சது வேற யாரோ, ஆனா சரண்டர் அடைந்தது வேற யாரோ. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம்.